ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தாவேகாவுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் சமீபத்தில் பேசின விஷயங்கள் தான் தற்போது பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாப்ல. அவர் எப்போவுமே ட்ரோல் மெட்டீரியல்ன்றது வேற விஷயம். இப்போ பேசின விஷயத்தை வச்சு இன்னும் கோமா வேற ட்ரோல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மேடை ஏறி டிஎம்கே ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்று எப்பவுமே அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா டிஎம்கே வந்துட்டு ஆட்சியிலேருந்து இறக்குறது அப்படின்றது மட்டும் தான் அவங்க கொள்கை. வாட்டவர் இறக்கி தொலைங்கடா, ஏன்னா வேற யாராவது புதுசாக வந்தால் என்னத்தான் பண்ணுறாங்கன்னு நம்மளும் வந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ தாவைக்கா வந்தால் நல்லது தான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது மேடையில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு, நீங்கள் வண்டி ஓட்டும் போது லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு உங்களை போலீஸ் பிடிச்சா நீங்கள் போலீஸ் மேலே கோவப்படக்கூடாது. போலீஸ் உங்களுக்கு அபதாரம் போட்டால் நீங்கள் போலீஸ் மேலே கோவப்படக்கூடாது. அதுக்கு மாறா கவர்மெண்ட் மேலே தான் கோவப்படணும், டிஎம்கே ஆட்சி மேலே தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது எனக்கு சுத்தமாக புரியல. இந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணி கொள்ள தாண்டா செய்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வண்டியில் எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ஓட்டு, லைசன்ஸை ப்ராப்பராக வச்சுக்கோ, ஹெல்மெட்டை ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பொதுச் செயலாளருக்கான அழகு. அதை விட்டுட்டு ஹெல்மெட்டு போடாமல் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டு போய் போலீஸ் பிடிச்சா அபதாரம் போட்டால் நீ போலீஸ் மேலே கோவப்படக்கூடாது, கவர்மெண்ட் மேலே கோவப்படணும்னு சொன்னால் சுத்தமாக எனக்கு புரியல. இப்படிப்பட்டவங்க ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் போய் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் அதை ஒதுக்கிட்டு தாவேகாவையும் ஒதுக்கிட்டு வேற யாராவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.